Hi friends, welcome back to my channel. Day 5 of healthy eating 7 days 7 salads. இன்னைக்கு வந்து நம்ம வேர்க்கடலையை அதாவது கலக்கா வேர்க்கடலை மல்லாட்டை எது வேணா சொல்லலாம் அதை வச்சு ஒரு சாலட் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். துருவின கேரட், இது வெட்டி வச்சிருக்க வெள்ளரிக்காய், மாங்காய், பொடிசா நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, தக்காளி. ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ சேர்த்து நம்ம சாலட் பண்ணிக்கலாம். இப்போது இது வேர்க்கடலை வந்து நான் முந்தின நாளே ஊற வச்சு வேச்சி வச்சுருக்கேன், அவிச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? உப்பு போட்டு இப்போது இதை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையோட நம்ம அடுத்தடுத்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது தக்காளியை வந்து நான் விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? தக்காளி, துருவின கேரட், அப்புறமா வெள்ளரிக்காய், எல்லாமே கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாங்காய், அப்புறமா பொடிசா நறுக்குன வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இன்னொன்று மெயினாக சொல்கிறது வந்து எலுமிச்சப்பழம். இந்த எலுமிச்சப்பழத்தை வந்து எந்த சாலட்லையுமே நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா அது ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கறதுனால நம்மளுக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம எல்லா சாலட்ஸ்லேயுமே சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இது ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் இது வந்து நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நான் வந்து பெப்பர் தான் போடுறேன். அது கூடவே நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலையில வேக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ சேர்த்துருக்க காய்க்கு மட்டும்தான், அதாவது வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் தேவை. ஸோ தேவைப்பட்டவளு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அது கூடவே கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆப்ஷனலு, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு பிடிக்காது அப்படின்றவங்க, கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது கொத்தமல்லி ஃப்ளேவர் பச்சையாக, அவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து க்ளீனாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சமாக பொமோகிரானேட் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் சாலடு. நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம், இல்லை ஸ்நாக்ஸ் பிரேக்கு கொடுத்து விடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் க்ளோ அண்ட் கிரைண்ட் வித் உமாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் ரெசிபீஸ். லவ் யூ ஆல். பபாய்.